அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒவ்வொரு ஜாதகங்களிலும் லக்னத்திற்கு அவயோகி எப்பொழுது யோக பலனை தருகிறார் என்றதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பெரும்பாலும் கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல மெயினான ஒரு கேள்வி, ஒவ்வொரு லக்னத்திற்கும் பொதுவா ஜோதிடத்துல ஒரு கிரகத்தை முழு அவயோகியாக வரையறுக்கிறது. அது ஒரு இயற்கை சுபரா இருந்தாலும் சில லக்னங்களுக்கு இயற்கை சுபரா அமைவாரு, சில லக்னங்களுக்கு இயற்கை அசுபரா அமைவார். எதுவானாலும் லக்னத்திற்குன்னு ஒரு பொதுவா ஒரு அவயோகி வரையறுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அவயோக கிரகங்கள் எப்பொழுதுமே வலுவெற்று ஜாதகத்தில் தனித்து இருந்தா பிரச்சனையை கொடுக்குது. கண்டிப்பா அந்த திசையில ஜாதகர் ரொம்ப சிரமத்தை அடைகிறார்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதே அவயோக திசையில நிறைய ஜாதகர்கள் வெளிநாடு தூரதேசம் வேறு மாநிலங்கள் செல்வது அல்லது இருக்கும் இடத்துல இருந்தாலும் பெரிய கௌரவ பெயர் புகழையும் அடைவார்கள் என்பதுதான் விதி. அதனால இந்த பதிவுல ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவயோகியான கிரகம் எந்த நிலையில் இருக்கும் பொழுது அவயோகி யோக பலனை ஜாதகருக்கு செய்கிறார் என்றதை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவுல தெளிவா. இது பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்விகள். அந்த வகையில முதல் லக்னம் மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சு இருக்கிறீங்க. மேஷத்தில் பிறந்த ஜாதகருக்கு அவயோகி எப்பொழுது யோகம் செய்கிறார்? மேஷத்திற்கு யார் அவயோகியா வராருன்னா 3-6 அதிபதியான புதன் பகவான் தான் அவயோகி. அப்போ ஒரு மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறார், புதன் தசை வரப்போகுதுன்னா அது ஒரு 17 வருட மகாதசை. இந்த 17 வருடமும் ஜாதகருக்கு சிரமங்கள் இருக்குமானா கண்டிப்பாக தனித்து வலுவற்ற புதன் சிரமத்தை கொடுக்கிறார். ஆனா ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்திலே ஜனனித்து அந்த லக்னாதிபதி ஒரு புறம் இருக்க, லக்னத்திற்கு 5 குடையவனும் 9 குடையனுமான 5-9க்கு அதிபதிகளான சூரிய பகவானும் குரு பகவானும் ஸ்தான பலத்தை பெற்று புதனை தொடர்பு கொண்டால் இந்த புதன் யோகத்தை செய்கிறார். அல்லது ஆதிபத்திய ரீதியில புதன் ஸ்தான பலத்தை இழந்து தசை நடத்தினாலும் யோகம் பண்றார். அப்ப ஒரே விதி, புதனை விட குரு சூரியன்கள் ஸ்தான பலத்தை பெற்று புதனை தொடர்பு கொள்ளுமாயின் இந்த ஜாதகர்கள் புதன் தசையில அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறார். நல்ல வேலை, நல்ல அதிகாரம், புகழ், பெயர் எல்லாம் கிடைக்குது. அப்ப புதனை தனித்து வலுக்காம, ஒருவேளை புதன் உச்சமே பெற்று இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அங்கேயே குரு அமர்ந்து அங்கேயே சூரியன் அஸ்தங்கம் செய்தால் அந்த புதனை நல்வழிப்படுத்துகிறார். அப்ப புதனோடு குரு சூரிய தொடர்புகளில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு புதன் தசை யோகம். கூடுதலா புதன் வலுவிழந்து குரு சூரியன் வலுத்தாலும் மிகப்பெரிய யோகம். இந்த புதன் தசையில 17 மகாதசையில மேஷ லக்ன ஜாதகர் வலுவை அனுபவிப்பார். ஒருவேளை எந்த காம்படிஷனும் இல்லாம புதனே வலுத்து இருக்கிறார், இந்த திரிகோண தொடர்பு இல்லைன்னா அப்பதான் ஜாதகர் சிரமப்படுவார். அப்ப இந்த விதியில் இருந்தால் அவயோகியான புதன் யோகத்தை செய்கிறார். ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு அவயோக கிரகமா குரு வர. அப்ப குரு தசை எப்ப யோகம் செய்யும் ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு? ஏன்னா பெரும்பாலும் ரிஷப லக்ன ஜாதகர் குரு தசை நடக்கும் பொழுது வெளிநாடு தூரதேசத்துல இருப்பாங்க, இல்ல வேற மாநிலத்துல கௌரவமா இருப்பாங்க. அதற்கு இந்த யோக நிலை தான் காரணம். குரு பகவான் தனித்து வலுத்தா ரிஷப லக்னத்திற்கு கடும் பிரச்சனைகள் உண்டு. 8-11க்கு அதிபதி, கடும் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, மன அழுத்தங்கள், நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில ஏன் இருக்கிறோன்ற கேள்வி கேட்க வைக்கிறது. அதே ரிஷப லக்னத்திற்கு குரு ஆதிபத்திய ரீதியில புதனும் சனியும் ஸ்தான பலத்தை பெற்று குருவை தொடர்பு கொண்டா குருதசை யோக தசை. குருதசையில் பெரும் வெற்றிகள், பெரும் யோகங்கள், தூரதேச பயணங்கள், வெளிநாடு ஆதாயங்கள், கௌரவ பெயர் புகழ்கள், எங்கிருந்தாலும் அங்க கௌரவத்தோட உயர் மதிப்பு கிடைக்குது. அப்ப ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு குருவை விட சனி புதன் வலுத்து குருவோடு இணைவோ பார்வையோ பெற்றிருக்குமாயின் இந்த ஜாதகர்களுக்கு குருதசை யோகம். குருவோடு சனி புதன் 2ஆம் தரம், சனி புதன் வலுத்து குரு தொடர்பு கொண்டா முதல் தர யோகம். குரு தசை யோகம் பண்ணுது. இப்ப குரு யோகியாக மாறிவிடுகிறார். குரு தசை நன்மை ரிஷப லக்னத்திற்கு. மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கு. மிதுன லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு அவயோக கிரகம் எப்ப யோகம் பண்ணும்? முதல்ல அவயோகியாக வரவர் 6-11க்கு அதிபதியான செவ்வாய் பகவான். 6-11க்கு அதிபதியான செவ்வாய் தான் அவயோகி. அப்ப மிதுன லக்ன ஜாதகருக்கு செவ்வாதசனாலே அவயோகமான 7 வருஷம் மகாதச அந்த செவ்வாதசை. இந்த செவ்வாயோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சுக்கிரனும் சனியும் அமர்ந்து செவ்வாயை தொடர்பு கொண்டா இந்த தசை யோக தசை, செவ்வாய் தசை யோக தசை. செவ்வாய் யோகம் செய்வார். அவயோகியான செவ்வாய் யோகம் எப்ப செய்யறாருன்னா முதல் தரமாக சுக்கிரனும் சனியும் ஸ்தான பலம் பெற்று ஆட்சி உச்சமோ நீசபங்கம் பரிவர்த்தனை ஏதேனும் ஒரு வகையில வலுப்பெற்று செவ்வாயோடு இணைஞ்சோ பார்வையில இருந்தா இந்த செவ்வாய் தசை யோக தசை. அதுபோல 2ஆம் தரமாக சுக்கிர சனியோடு இணைவே பெற்றிருந்தாலும் பார்வையை பெற்றிருந்தாலும் 2ஆம் தர யோகங்களை செய்யும். அப்ப செவ்வாய் சுக்கிர சனி தொடர்புல வலுத்து சுக்கிர சனி இருந்தா முதல் தர யோகங்களை செவ்வாதசை செய்து விடுகிறது. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. அவயோக கிரகம் எப்பொழுது யோகம் செய்கிறார்? கடகத்திற்கு அவயோகியாக லக்னத்திற்கு 7-8க்கு அதிபதியான சனி பகவான் தான் அமைகிறார்.
7ஆம் ஆதிபத்தியத்தை 8ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற சனி தான் அவயோகி. ஆனா இந்த சனி பகவான் எப்படி இருந்தா யோகத்தை செய்யறாரு? 19 வருஷம் மகாதசை சனிதசைன்றது. இந்த சனிதசையில ஜாதகர் லாபம் பண்ணணும். எப்ப கிடைக்கும்? சனி பகவானை விட ஆதிபத்திய ரீதியில குருவோ செவ்வாயோ வலுத்து சனியை தொடர்பு கொண்டால் இந்த சனிதசை யோக தசை. கடகலக்னத்துல யார் ஜனனிச்சு சனிதசை வந்தாலும் சனியை விட குருவும் செவ்வாயும் வலுத்து இருக்கு. அப்ப அந்த குரு செவ்வாய் வலுத்த குரு செவ்வாயோடு சனி தொடர்பு இல்லைன்னா சனி யோகம் செய்கிறார். அவயோகி யோக தசையா செஞ்சுறார், யோக தசையை செயல்படுத்துகிறார். இல்ல 2ஆம் தர யோகமா சனியோடு குரு செவ்வாய் தொடர்புல இருந்தாலே போதும், கண்டிப்பா அது எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கடைசியா யோகம் செஞ்சிருது. அப்ப சனி எப்ப யோகமா மாறாருன்னா சனி யோகம் செய்வதற்கு குரு செவ்வாய் வலுத்து சனியை தொடர்பு கொண்டா கடகலக்னத்திற்கு யோகம். கடகலக்ன ஜாதகம் சனி தசையில நன்மை செய்கிறார். இந்த காம்பினேஷனே இல்ல, சனி வலுத்து தசை நடத்துச்சுன்னா கடகலக்னக்கார சிரமம் தான், வாழ்க்கை சரியா அமையறது இல்ல, நிறைய நஷ்டங்கள் இழப்புகள் இருக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அவயோகி எப்ப யோகம் செய்கிறார்? சிம்மத்திற்கும் அவயோகியாக சனி பகவானே வரார். லக்னத்திற்கு 6, 7க்கு அதிபதி, ருணரோக எதிரி நோய் கடனை குறிக்கிறவர், வாழ்க்கை துணையை பற்றிலாம் குறிக்கக்கூடிய சனி தான் அவயோகி. அப்ப அவயோக கிரகம் சனி எப்ப யோகம் பண்றாருன்னா 19 வருஷம் மகாதசை சனி தசைன்னா, அப்ப சிம்ம லக்னத்திலே ஜனனித்த ஜாதகருக்கு இந்த 19 வருட சனி யோகம் செய்வதற்கு ஜாதகத்திலே குரு செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் ஆட்சியோ உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ ஏதேனும் ஒரு வகையில ஸ்தான பலத்தை பெற்று சனியை தொடர்பு கொண்டால் இந்த சனி தசை யோக தசை. குரு செவ்வாய் வலுத்து இருக்கணும், அந்த காம்பினேஷன்ல சனி தொடர்பு இருக்கணும். இந்த நிலையில இருந்தா சிம்ம லக்னத்திற்கு சனி தசை யோக தசை, அவயோகி தசை யோகமாக செயல்படும். கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க, கன்னியிலே பிறந்த ஜாதகருக்கு அவயோக கிரகம் எப்ப யோகம் செய்யும்? முதல்ல அவயோக கிரகமா வரக்கூடியது 3, 8க்கு அதிபதியான செவ்வாய். செவ்வாய் தான் கன்னிக்கு அவயோகி. அந்த செவ்வாய் தான் ஜாதகர் வெளிநாட்டுல வாழ்க்கையில இருக்கணுமா அல்லது புகழ் கிடைக்குமான்றதெல்லாம் சொல்ல முடியும். அப்ப செவ்வாய் தசை நல்லா இருக்கணும். அவயோகி எப்ப யோகம் செய்கிறார்? செவ்வாயோடு ஸ்தான பலத்தோடு சனியோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டா செவ்வாய் தசை யோக தசை. செவ்வாயானவர் சனி வீட்டிலோ சுக்கிர வீட்டிலோ அமர்ந்து அல்லது எந்த வீட்டுல அமர்ந்தாலும் அந்த வீட்டுல சனிக்கு வலு சுக்கிரனுக்கு வலு, அப்ப செவ்வாயோடு இணைஞ்சு பார்வையில இருந்தாலும் செவ்வாய் தசை யோக. செவ்வாயோடு சனி சுக்கிரன் தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை சனி சுக்கிரன் பெற்றால் செவ்வாய் யோக தசை. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை யோக பலனை செய்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இப்பதான் அவயோகியான செவ்வாய் யோகம் செய்கிறார். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, துலாத்திலே பிறந்தவருக்கு அவயோகி எப்பொழுது யோகம் செய்கிறார்? துலாத்தை பொறுத்த வரைக்கும் 3, 6க்கு அதிபதியான குரு தான் அவயோகி. அப்போ ஜாதகங்கள்ல குருதசை ஒரு 16 வருஷ தசை. துலாம் லக்னக்காரருக்கு இந்த குருதசை எப்ப நன்மை செய்யும்? குருவோடு சனியோ ஆதிபத்திய ரீதியில புதனோ தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை சனி புதன் பெற்றிருந்தால் இப்போ இந்த குருதசை யோக தசை. சனி புதன் தொடர்பில் குரு இருந்து சனி புதன் வலுத்து இருந்தால், ஏதாவது ஒரு கிரகம் சனியோ புதனோ வலுத்து இருந்தா துலாம் லக்ன ஜாதகர் நன்மையை தான் அனுபவிக்கிறார். துலாம் லக்ன ஜாதகருக்கு குரு தசை நல்லா இருக்கு. ஒருவேளை சனி புதன் தொடர்பின்றி குரு வலுத்ததுன்னா துலாம் லக்னக்காரருக்கு குரு தசை சிரமத்தை கொடுக்குது. அப்ப அவயோகி சனி புதன் தொடர்பில் குரு இருந்தா அவயோகியான குரு யோக தசையை கொடுக்கிறார் துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க, விருச்சகத்தில் பிறந்தவருக்கு அவயோக கிரகம் எப்பொழுது யோகம் பண்ணுது? விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 8, 11க்கு அதிபதியான புதன் தான் அவயோகி. 8ஆம் இடமான அஷ்டம பாவத்திற்கும் 11ஆம் இடமான லாப பாவத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் தான் அவயோகி. அப்ப விருச்சக லக்ன ஜாதகருக்கு ஒரு 17 வருட புதன் மகாதசை நன்மை செய்யணும். இப்ப புதன் புத்திய நன்மை செய்யணும். புதன் எப்படி இருக்கணும்? ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தோடு குருவோ சந்திரனோ அமர்ந்து அந்த நிலையை புதன் தொடர்பு கொண்டால் புதன் தசை யோக தசை. புதனோடு குரு சந்திரன் தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ திக்பலம் போன்ற ஸ்தான பலத்தில் அமர்ந்து புதனை தொடர்பு கொண்டால் இந்த புதன் தசை யோக தசை. அப்ப குரு சந்திர தொடர்புகளிலே புதன் இருப்பது விருச்சக லக்னத்திற்கு அவயோகியான புதனை யோக கிரகமாக மாற்றி விடுகிறது. தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தனுஷில் பிறந்த ஜாதகருக்கு அவயோக கிரகம் எப்பொழுது யோகம் செய்யும்? தனுஷருக்கு யார் அவயோகியா வர்றாருன்னா 6 மற்றும் 11க்கு அதிபதியான சுக்கிரன். இவர் பேரின்ப கடவுள், அவர் சிற்றின்ப கடவுள். தனுஷ லக்னத்திற்கு சுக்கிரன் தான் அவயோகி. அப்ப சுய ஜாதகங்கள்ல சுக்கிரன் நல்லதை செய்யணும். 20 வருஷம் தனுஷ லக்ன ஜாதகருக்கு எப்படி இருக்கணும்? சுக்கிரனை விட ஜாதகத்திலே செவ்வாய் சூரியன் பலம் பொருந்தி அங்க சுக்கிரன் தொடர்புல இருந்தா சுக்கிர தசை யோக தசை. சுக்கிரனோடு செவ்வாய் சூரியன் தொடர்புல ஏதாவது ஒரு கிரகம் செவ்வாயோ சூரியனோ இருந்து
அங்க அந்த வீட்டுல சுக்கிரன் வலுப்பெறல, சூரியனோ செவ்வாயோ தான் வலுவா இருக்கு. அப்ப இந்த சுக்கிர தசை யோக தசை. அப்ப செவ்வாய் சூரிய தொடர்புகளோடு சுக்கிரன் இருப்பது அபியோகியான சுக்கிரனை யோகியாக மாற்றும். யோகினா எப்படி? ஆதிபத்திய ரீதியில் 6-11 அதிபதி, நல்ல வேலை, அதிகாரங்கள், எதிரியை வீழ்த்துவார், வெற்றி பெறுவார், போட்டிகளில் ஜெயிப்பார், பணத்தை அதிகம் பண்ணுவார். அப்ப அவயோகி லாபம் செய்கிறார். தனுசு லக்னத்திற்கு. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மகர லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு அவயோகி எப்ப யோகம் பண்ணுவார்? மகரத்திற்கு 8க்கு அதிபதியான சூரியன் தான் அவயோகி. அப்போ ஒரு சூரிய தசை நடக்கும் போது, சூரிய புத்தி நடக்க போதுன்னா மகர லக்னத்துக்கு எப்ப யோகம் கிடைக்குன்னா, சூரியனை விட ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் வீட்டோடு வலுத்து, புதன் வலுத்து, சுக்கிர புதன் வலுப்பெற்று அங்கு சூரிய தொடர்பு நிகழ்வாயின் சூரியன் யோகத்தை செய்கிறார். அதாவது உதாரணத்திற்கு சூரியனோட சுக்கிர புதன் ஏதாவது ஒரு கிரகம் இணைஞ்சிருக்கணும், அதுல சூரியனை விட சுக்கிரனோ புதனோ வளம் பொருந்தி இருந்தால் இந்த அமைவில சூரியன் யோகத்தை செய்கிறார். சூரியனால் பெரும் அதிர்ஷ்டம், பெரு லாபம் மகரத்திற்கு கிடைக்குது. ஒருவேளை இந்த காம்பினேஷன்ல சூரியன் மட்டும் வலுத்து இருந்தால் தான் சூரியன் அவயோகி, பெரும் அவயோகங்களை செய்கிறார். கும்பலக்னத்துல ஜனடிச்சிருக்கிறீங்க. கும்பத்திற்கு அவயோக கிரகம் எப்ப யோகம் செய்கிறார்? அவயோகியால் எப்பொழுது யோகம் கிடைக்கும்? கும்பத்திற்கு அவயோகியாக 6க்கு அதிபதியான சந்திரன் வரார். சந்திரன் தான் முழு அவயோகி. அப்ப சந்திரன் ஒரு 10 வருஷம் தசை நடத்துறவர் யோகம் பண்ணணும். சந்திரனால் லாபம் எப்ப கிடைக்கும்? ஒரு கும்பலக்ன ஜாதகர் லக்னத்திற்கு 5-9க்கு அதிபதியான புதன் சுக்கிரன், இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் வலுப்பெற்று சந்திரனை தொடர்பு கொண்டு சந்திரன் வலுவிழந்தால் அப்பொழுது சந்திரன் யோக தசை. இதுல சொல்லணும்னா சந்திரனோட சுக்கிர புதன் ஏதாவது ஒண்ணு இணைவோ பார்வையில இருந்து சந்திரனை விட சுக்கிர புதன் பலு பெற்று இருந்தால் சந்திரன் யோகம், சந்திர தசையில யோகம், சந்திரனால் நன்மை, சந்திர புத்தியில நன்மை, அவயோகி யோகம் செய்கிறார். இந்த காம்பினேஷன்ல சந்திரன் மட்டும் தனித்து வலுத்து இருக்குன்னா தான் கும்ப லக்னத்திற்கு அவயோகம் செய்கிறார். மீன லக்னத்துல ஜனடிச்சிருக்கிறீங்க. மீனத்திற்கு அவயோக கிரகம் எப்பொழுது யோகம் செய்கிறார்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவயோகியாக 3-8க்கு அதிபதியான சுக்கிரன் தான் அமைகிறார். சுக்கிரன் தான் அவயோகி. ஒரு 20 வருஷ மகாதசை சுக்கிர தசை. அப்ப மீன லக்னத்துல பிறந்தவருக்கு எப்ப இந்த அவயோகி யோகம் செய்வார்? ஆதிபத்திய ரீதியில 5-9க்கு அதிபதியான சந்திரனும் செவ்வாயும் ஸ்தான பலத்தை பெற்று சுக்கிரன் தொடர்பு கொண்டா சுக்கிரன் யோகத்தை செய்கிறார். அதாவது சுக்கிரனோடு சந்திரனோ செவ்வாயோ இணைவு பார்வைகள் பெற்று ஏதாவது ஒரு தொடர்புல இருந்து அதுல சுக்கிரனை விட சந்திரனும் செவ்வாயும் பலம் பொருந்தி இருந்தா இப்போ இந்த சுக்கிர தசை யோகம், இந்த சுக்கிரன் யோகம், இந்த அவயோகியான சுக்கிரன் யோகம் பண்றார். இதுல உதாரணத்திற்கு சந்திரன் உச்சம் பெற்றிருக்கலாம், அங்கேயே சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் அந்த தசையில ஜாதகருக்கு சுக்கிர நன்மையை செய்ய கடமைப்படுகிறார். ஆனா பூர்வீகத்தை விட்டு வெளியில அனுப்புவார். அப்ப மீனத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர செவ்வாய்கள் ஸ்தான பலத்தை பெற்று சுக்கிரனை தொடர்பு கொண்டால் சுக்கிர தசை யோக தசையாக அமைகிறது. இந்த பதிவுல 12 லக்னத்திற்கும் அவயோக கிரகம் எப்படி இருந்தா யோகன்றதை பார்த்தோம். நான் சொன்ன விதியில இருந்தா கண்டிப்பாக அந்த திசையில் ஜாதகருக்கு நல்ல பலனை தான் இந்த அவயோகிகள் செய்கிறார்கள், யோக பலனாக கொடுக்க கடமைப்படுகிறார்கள்ன்றத உறுதிப்படுத்தும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.